பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்பது ஏற்கனவே நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். வெளியிலிருந்து எங்களுடைய ஆதரவு என்பது அமைச்சர் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு தொடரும். வாபஸ் பெறுவோன்னு சொல்ல மறுபரிசீலனை பண்ணுவோன்னு சொன்னோம். அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் ஆதரவு இப்போ அதே அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க. அதை நீங்க வாழ்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்கும் என்கிற முழுமையான நம்பிக்கை என்பது இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் நம்ம பங்கேற்பார்கள் என்பதால் அதிமுக அமைச்சர் இடம்பெறல 25 எம்எல்ஏ ஆதரவு இந்த அரசுக்கு இருக்கு. அன்னைக்கு நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடந்தது. அவர்கள் தானாக முன்வந்து இந்த அரசுக்கு ஆதரிக்கிறார்கள். எங்களைப் போல ஆட்சியினுடைய ஒரு அங்கமாக அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு என்பதில்லை. சட்டப்படியும் அதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவு. அப்படி இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு ஆபத்தை எதிர்க்க வேண்டிய நிலைமை என்பது அதிமுக ஆகவே அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கண்டனம் தெரிவிச்சிங்க. இன்னைக்கும் மீண்டும் கேட்டோம். நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். இந்த மாதம் அப்புறம் தேசிய கீதம், அதற்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து என்பது சமமாக இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் மட்டும் இத்தகைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துடைய ஒரு உத்தரவு. அதை மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஆளுநரோடு பேசி நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் ஆளுநர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதி என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தின் உத்தரவை தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்த இந்த நிலையில் ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் இதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது என்பதை பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் இந்த உத்தரவு என்பது வந்திருக்கிறது. அங்கே ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தது ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த வரிசை அடிப்படையில் தான் என்று அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் உத்தரவு அப்படி இருக்கிற காரணத்தினால் அதை மாற்ற முடியாது என்று ஆளுநர் தெரிவிக்கிறார். ஆனால் நாங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பார்ப்போம்.